வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான ஆனா சுவாரஸ்யமான விஷயத்தை அலச போறோம். எப்பவுமே ஈஸியா ஏமாறக்கூடிய ஒரு சாதாரண கஸ்டமர் நிலைமையிலிருந்து உஷாரான ஒரு சயின்டிஸ்டா நாம எப்படி மாறுறதுன்னு இந்த விளக்கம் உங்களுக்கு தெளிவா காட்டும். குறிப்பா இந்த லாஜிக்கல் இம்யூன் சிஸ்டம், அதாவது நம்மளோட தர்க்கரீதியான நோய் எதிர்ப்பு சக்தியை பயன்படுத்தி எப்படி இந்த மோசடியான மார்க்கெட்டிங் வலைகளை அடிச்சு நொறுக்கிறதுன்னு இன்னைக்கு நேரடியா பார்க்க போறோம். சரி, நாம நேரடியா விஷயத்துக்கு கூட போயிடலாம். இதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போற வழிகாட்டி வரைபடம். முதலாவது வலை, ரெண்டாவது சயின்டிஸ்டா மாறுறது, மூணாவது மாயை, நாலாவது நமக்கான கவசம், அப்புறம் கடைசியா சுத்தமான லாஜிக்க எப்படி பிரித்தெடுக்கிறது, இந்த கட்டமைப்பை எப்படி உடைக்கிறதுன்னு இது நமக்கு தெளிவா காட்டிடும். பகுதி 1, தி ட்ராப், அதாவது கண்ணுக்கு தெரியாத பாலம். இந்த கண்ணுக்கு தெரியாத பாலம் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியுமா? நாம பாட்டுக்கு சாதாரணமா மளிகை பொருட்கள் வாங்குறது மாதிரியான நம்ம வேலைகளை பார்த்துட்டு இருப்போம். திடீர்னு உங்களுக்கு ஒரு ஃப்ரீ AI ஒர்க் ஷாப் ரிவார்டா கிடைச்சிருக்குன்னு ஒரு மெசேஜ் வரும். நம்மளோட சாதாரண டேட்டாவை வச்சுக்கிட்டு பண ஆசையை தூண்டி மெதுவா ஒரு சைக்கலாஜிக்கல் வலைக்குள்ள நம்மளை இழுப்பாங்க. இங்க இருக்கிற 3 படி பிசினஸ் ஃபண்டல கொஞ்சம் கவனிங்க. ஹுக், வேல்யூ டெமோ, அப்புறம் அப்செல். முதல்ல அந்த ஹுக் உங்களை உள்ள இழுக்கும், அப்புறம் டெமோல கொஞ்சம் பேசிக்ஸ் காட்டுவாங்க, கடைசியா அப்செல், அதாவது உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்க பார்ப்பாங்க. இதையெல்லாம் முன்கூட்டியே புரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட உற்றுநோக்கு மற்றும் சரிபார அணுகுமுறையோட அடிப்படை. இந்த மிஷின் எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம வெளியிருந்து வேடிக்கை மட்டும் தான் பார்க்க போறோம். இதுல முதல் கட்டம் என்னன்னா பகுத்தறிவு சரிபார்ப்பு. இந்த ரெட் ஃபிளாக்ஸ், அதாவது அபாய அறிகுறிகள் இருக்கான்னு உடனே செக் பண்ணுங்க. முறையான ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி இருக்கா, ஆஃபிஷியல் இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்களா, முறையான பேமெண்ட் ரசீது வருதா, இதெல்லாம் இல்லைன்னா பாஸ், இது கண்டிப்பா ஒரு கல்விக்கான வாய்ப்பு கிடையாது, இது ஒரு பக்கா மோசடின்னு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எதையும் நம்புறதுக்கு முன்னாடி சரிபார்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பகுதி 2, சயின்டிஸ்டா மாறுதல், ஒர்க் ஷாப்புக்கு முந்தைய ஒத்திசைவு. இங்க தான் நாம நம்மளோட மைண்ட் செட்டை மொத்தமா மாத்தணும். ஏதோ பெரிய மேஜிக் நடக்க போகுதுன்னு நம்பி போற ஒரு சாதாரண ஆளா நீங்க இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலா வெளியிலேருந்து கவனிக்கிற ஒரு சயின்டிஸ்டா மாறுங்க. நீங்க அங்க போய் ஏமாற போறதில்ல, மாறாக அவங்க எப்படி ஏமாத்துறாங்கன்னு குறிப்பெடுக்க போறீங்க. இந்த பியூட்டி பை இட்செல்ஃபானாலஜி அப்படிங்கிற ஒரு அடிப்படையான தத்துவத்தை கொஞ்சம் பார்ப்போம். இதோட அர்த்தம் என்னன்னா, இந்த உலகமே அந்த கவர்ச்சியான ஹுக்கையே துரத்திட்டு இருக்கும்போது நீங்க மட்டும் அந்த மிஷினோட உண்மையான வடிவத்தை, அதுக்குள்ள இருக்கிற பற்சக்கரங்களை கவனிச்சுக்கிட்டு ரொம்ப கூலா டென்ஷன் இல்லாம சுந்தரமா இருக்கிறது. ஏன்னா உண்மையான பவர் அந்த பளபளப்பான விளம்பரங்களை நம்புறதுல இல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிற கட்டமைப்பை கவனிக்கிறதுல தான் இருக்கு. இதுல ஒரு சுவாரஸ்யமான ஒப்பீட்டை கவனிச்சிங்களா? மார்க்கெட்டிங் காஸ்டியூம் அப்படிங்கிறது வெறும் ஹைப்பு தான், செயற்கையா உருவாக்குற அவசரம், அப்புறம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலான்னு சொல்ற வெற்று வாக்குறுதிகள். ஆனா நிர்வாணமான உண்மை என்னன்னா, நிஜமான விஷயம் அடிப்படை வேலை முறைகளை கத்துக்கிறது தான். ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உண்மைக்கு எப்பவுமே எக்ஸ்பைரி டேட் கிடையவே கிடையாது. அவங்க உங்களை அவசரப்படுத்துறாங்கன்னா அது வெறும் மார்க்கெட்டிங் ட்ரிக் மட்டும்தான். பகுதி 3, மூன்றங்க மாயை. இந்த வெபினார் திரைப்படத்தை சுக்குநூறா உடைக்கிறது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அதிக ப்ரெஷர் கொடுக்குற எந்த ஒரு வெபினாரும் உண்மையான கிளாஸ் கிடையாது. அது முன்கூட்டியே ஸ்கிரிப்ட் எழுதப்பட்ட ஒரு நாடகம். ஒரு சயின்டிஸ்டா நாம இந்த திரைப்படம் எப்படி ஓடுதுன்னு அமைதியா உட்காந்து கவனிக்க போறோம். இதுல 3 அங்கம் இருக்கு. அங்கம் 1 தூண்டில். அவங்க பெரிய எக்ஸ்பர்ட் மாதிரியும் உங்களுக்கு ஏதோ பெரிய உதவி செய்ய போற மாதிரி ஒரு மாயை உருவாக்கி சாதாரண ChatGPT டெமோக்களை காட்டுவாங்க. அங்கம் 2 திசை திருப்புதல். அப்படியே பாடம் எடுக்கிறத நிறுத்திட்டு உங்க தற்போதைய வேலை, சம்பளம் இதெல்லாம் பத்தி பேசி உங்களுக்குள்ள இருக்கிற விரக்தியை தூண்டி விடுவாங்க. அப்புறம் அங்கம் 3 உச்சக்கட்டம். இங்கே தான் அந்த ஆங்கர் பிரைஸை காட்டி உங்களுக்கான சைக்கலாஜிக்கல் வலையை விரிப்பாங்க. அந்த கிளைமேக்ஸ்ல எப்படி கத்துவாங்க தெரியுமா? இதோட உண்மையான மதிப்பு 3 லட்சம் ரூபாய். ஆனா இன்னைக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்களுக்கு வெறும் 28,600 ரூபாய்க்கு தர்றோம். உங்களுக்கான 400% சம்பள உயர்வை உடனே கோருங்கள்னு கத்துவாங்க. இது முன்கூட்டியே பிளான் பண்ணப்பட்ட ஒரு அப்பட்டமான மாயை. இதை இரக்கமே இல்லாத ஒரு நம்பிக்கை வியாபாரம்னு தான் சொல்லணும். லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. நிஜமாவே ஒரு பொருளோட மதிப்பு 3 லட்சம்னா அதை யாராவது 28,000க்கு விற்பாங்களா? விரக்தியில இருக்கிறவங்களை ஈஸியா ஏமாத்துறதுக்காக சொல்லப்படுற சாத்தியமே இல்லாத ஒரு கணக்கு இது. இங்க தான் நாம ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்கணும். அதுதான் பூஜ்யம். இத காலி பணப்பை முரண்பாடுன்னு சொல்லலாம். நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களை ஒரு ஸ்டூடெண்ட்னு போட்டுக்கிறீங்கன்னு வைப்போம். உங்க வருமானம் இப்போதைக்கு 0. இப்போ கணக்கு போட்டு பாருங்க. 0த்தை 400% சம்பள உயர்வால பெருக்குனா என்ன வரும்? 0 தானே வரும். இந்த ஒரு சின்ன லாஜிக் அவங்க சொல்ற அந்த அல்காரிதம் கணக்க உடனே சுக்குநூறா உடைச்சு உங்களை பத்தின அவங்களோட மதிப்பீட்டை சுத்தமா காலி பண்ணிடும். பகுதி 4, கவசத்தை பயன்படுத்துறது. ஹே சர்க்யூட் பிரேக்கர். இந்த வெபினார்ல அங்கம் 3 எட்டும்போது உங்களுக்கு சைக்கலாஜிக்கல் பிரஷர் உச்சத்துக்கு போகும். நம்ம உடம்புல அட்ரினலின், கார்டிசால் மாதிரியான ரசாயனங்கள் தூண்டப்படும். இந்த பயாலஜிக்கல் அட்டாக்கை சமாளிக்க நமக்கு ஒரு தீவிரமான தற்காப்பு முறை தேவை. அதுதான் ஹே கவசம். இது கேட்க சாதாரணமா தோணலாம், ஆனா நகைச்சுவை தான் மூளைக்கான பெஸ்ட் சர்க்யூட் பிரேக்கர். அவங்க இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குன்னு கத்தும்போது நீங்க லேசா ஒரு சிரிப்பு சிரிங்க, ஹே அவ்வளவுதான்.
இது அவங்க செயற்கையா உருவாக்குன அந்த அவசர குமிழியை அப்படியே உடைச்சிடும். அந்த பிரஷர் குக்கர் மனநிலையை குறைச்சிட்டு தூய்மையான லாஜிக்கான சிந்தனையை மட்டும் உங்ககிட்ட விட்டு வைக்கும். இந்த தற்காப்பு முறையை எப்படி ஒரு உடல் ரீதியான இடையூறு நெறிமுறையா மாத்துறதுன்னு சொல்றேன் கேளுங்க. அந்த டிஜிட்டல் மாயையிலிருந்து வெளியே வர முதல்ல நீங்க உட்கார்ந்திருக்கிற இடத்துல இருந்து எழுந்து நில்லுங்க. ஆடியோவை மியூட் பண்ணுங்க. அந்த அறையை விட்டு வெளியே போங்க. இந்த சுவர் நீல நிறத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதையாவது சத்தமா சொல்லி உங்களை நிஜ உலகத்துல திரும்பவும் நிலைநிறுத்திக்கோங்க. நீங்க இப்படி செய்யும்போது அந்த தொகுப்பாளரோட போலி அதிகாரம் காணாம போயிடும். நீங்களும் அந்த தூண்டில்ல சிக்காம ஈஸியா தப்பிச்சிடலாம். பகுதி 5 சுத்தமான தர்க்கத்தை பிரித்தெடுத்தல் ஒர்க் ஷாப்புக்கு பிந்தைய முற்றுப்புள்ளி. இப்போ வெபினார் முடிஞ்சிருச்சு, அந்த விளம்பர மாயை எல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த அனுபவத்தை எப்படி பாதுகாப்பா கையாள்றது, நம்ம நேரத்துக்கான உண்மையான மதிப்பை எப்படி பெறுறது, இதுக்கான சரியான வழிமுறை இதுதான். ஸ்டெப் 1, 24 மணி நேர தனிமைப்படுத்தல். நீங்க எடுத்த குறிப்புகளை ஒரு முழு நாளுக்கு தொடவே கூடாது. அப்பதான் அந்த சைக்கலாஜிக்கல் பிரஷர் எல்லாம் முழுசா ஆவியாகி போகும். ஸ்டெப் 2, சுத்தமான லாஜிக்கை மட்டும் எடுங்க. இந்த ஏஐ டூல்ஸ்லாம் எப்படி ஏன் வேலை செய்துங்கிற அந்த அடிப்படை தர்க்கத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. ஸ்டெப் 3, அந்த மார்க்கெட்டிங் காஸ்டியூமை தூக்கி எரிஞ்சிடுங்க. அவங்களோட பில்டப் பேச்சுகள், எங்க கிளிக் பண்ணணும் மாதிரியான சாதாரண விஷயங்களை எல்லாம் நிராகரிச்சிடுங்க. உங்களுக்கு நிஜமாவே தேவைப்படுற அந்த தகவல்களை மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ நாம இந்த காணொளியோட இறுதி கேள்விக்கு வந்திருக்கோம். விஷயங்கள் ரொம்ப தெளிவா இருக்குல்ல? அந்த ஹூக்க துரத்துறத நிறுத்திட்டு ஒரு சுதந்திரமான சயின்டிஸ்டா அந்த மிஷினை கவனிக்க நீங்க தயாரா? அடுத்த முறை நீங்க ஒரு இலவச ஒர்க் ஷாப்பை பார்க்கும்போது உங்களோட இந்த லாஜிக்கல் இம்யூன் சிஸ்டம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும்னு நம்புறேன். எப்பவுமே நிதானமா, உஷாரா, சுதந்திரமா இருங்க. யோசிச்சு பாருங்க.